என்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் எனக்கு நிறைய மகிழ்ச்சி. இந்த தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கான பொது பாடத்திட்டம் ஆண்டு 8 பாடங்களை வீடியோ வடிவிலே உங்கள் முன் கொண்டு வரப்போகிற ஆசிரியர் நானே. என்னுடைய பேர் அஷானி. ஆகவே 30 பாடங்கள் இருக்குது பிள்ளைகள். அந்த 30 பாடத்தையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இலகுவான முறையில் படிப்பிப்பது தான் என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் கிட்டி சேர்ந்து உங்களுடன் ஒரு பெரிய பயணம் பயணிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் இப்பொழுது முதலாவது பாடத்துக்குள்ளே போகலாம். ரைட். நாங்கள் எங்களுடைய லைஃப்பில், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது விடயங்களுக்கு காத்திருந்துருக்கிறோமா, வெயிட் பண்ணி இருக்கிறோமா? நானும் நிறையா விஷயத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய அட்டமலை அல்லது நிறையா டிராஃபிக் இருக்கிற டைம் பஸ் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்காக நாங்கள் நல்ல எக்ஸாம் செஞ்சுருந்தால் நல்ல சந்தோஷமாக வெயிட் பண்ணியிருப்போம். பெருசாக படிக்கலாட்டி கொஞ்சம் டென்ஷனாக வெயிட் பண்ணியிருப்போம். எங்களுடைய பெற்றோர் அம்மா அப்பா தூரம் போயிருக்கும் போது, நீண்ட பயணம் போயிருக்கும் போது அவங்க எப்போ வருவாங்க, என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படி எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் நிறையா விஷயங்களுக்கு வெயிட் பண்ணியிருப்போம். நான் மாத்திரமில்லை, நீங்களாலும் நிறையா விஷயங்களுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த காத்திருப்பு வெயிட்டிங் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய பாடத்தை படிக்க போகிறோம். இந்த வெயிட்டிங்க்கும் எங்களுடைய பாடத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் இந்த பாடத்தை ஆயத்தம் படம் பொழுது எனக்கு ஒரு நபர் தென்பட்டார். நான் அவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் இருங்க. ரைட். இவரே அந்த நபர். கற்றாழை இனம், கேக்டஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இனத்தை சேர்ந்த ஒரு தாவரம். ஏன் நான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா? இந்த தாவரம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன நடந்துச்சு தெரியுமா? இதை நாங்கள் கொண்டாந்து ஒரு சின்ன பாட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் ரொம்பையும் வாடி வதங்கி எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இந்த தாவரம் மரணித்து போகிற தருவாயில் இந்த தாவரம் இருந்துச்சு. அதாவது இந்த தாவரம் செத்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் பார்த்தோம், இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு பெரிய பொட்டை எடுத்தோம். இந்த பொட்டை எடுத்தோம், அதுக்கு நல்ல மண் போட்டோம். இந்த தாவரத்தை அதில் கொண்டு வச்சோம். அதுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி வச்சோம். இது கேக்டஸ் இனம் என்றபடியால் நாங்கள் பெருசாக தண்ணி போடலை. அப்போ நாங்கள் அப்படி வச்சோம். தாவரம் கொஞ்சம் ஓகே, கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒன்று இந்த தாவரத்துக்கு குறையிற மாதிரி எங்களுக்கு மனதில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. திரும்ப அது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்கிற தருவாயில் தான் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், ஒரு வேளை இந்த தாவரத்துக்கு தண்ணி வேணும்னு நினச்சி நாங்கள் தாவரத்துக்கு தேவையான அளவு தண்ணீர் போட்டோம். அதுக்கு பிறகு இந்த தாவரத்தை எங்களால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த தாவரம் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர தொடங்கிச்சு. அப்போ இந்த தாவரத்தை இப்போ நாங்கள் இதிலேருந்து வேறு பாட்டுக்கு மாற்றணும். ஏன்னா இந்த தாவரம் வளர்ந்து வந்தபடியால். ஆகவே இந்த பாடத்தை நான் தயாரிக்கும் போது இந்த தாவரம் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்னு நான் நினச்சேன். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் கடவுளுக்காக காத்திருத்தல்னு பாடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வேத பகுதி வேதாகமங்களை உங்களோட கையில் இருக்க வேதாகமங்களை திருப்பி கொள்ளுங்கள். திருப்பாடல் 63ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். திருப்பாடல் 63 முதல் 8 வசனங்கள். நான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன், என்னுடன் கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்க போறீங்க. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மே நான் நாடுகிறேன். என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகிறது. ஆற்றலையும் மாட்சிமையும் காண விளைந்து தூயகம் உம்மை நோக்குகிறேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழுகின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன்.
கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். இந்த சங்கீதத்தை இந்த திருப்பாடலை தாவீது அரசன் யூதேயாவின் பாலை நிலத்துல இருந்து அவர் பாடி இருக்கிறாரு. அதாவது ஒரு பாலைவனத்துல எதுவுமே சுற்றி கண்களுக்கு குளிர்ச்சியான விடயங்கள் இல்லாத ஒரு இடத்துல அவர் கடவுளை நினைத்து ஏங்கி பாடுகிற ஒரு சங்கீதம், கடவுளுக்காக காத்திருந்து பாடுகிற ஒரு சங்கீதம். ஆகவே பிள்ளைகளே, இந்த தாவீது அரசன் இந்த திருப்பாடல்ல கூறினது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்க கடவுளை எவ்வண்ணமாக நாங்கள் தேடி செல்கிறோம். கடவுளுக்காக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த சங்கீதத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக காத்திருக்கிறது. அதாவது நீங்கள் யோசித்து பாருங்க, நான் உங்களுக்கு முதல் காட்டின இந்த தாவரத்துக்கு எல்லாம் கிடைச்சும் நீர் கிடைக்காதனால அந்த தாவரம் ஒழுங்காக வளரல. அதே மாதிரி தான் பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான உணவு, உறையுள், படிப்பு, பணம், வசதி என்ன இருந்தாலுமே கடவுள் எங்களுடன் எங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்கவில்லை என்றால் இந்த தாவரம் போல எல்லாம் கிடைச்சும் அந்த நீர் கிடைக்காதனால இல்லாத வளர்ச்சி மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையும் போகும். அதைத்தான் தாவீது அரசன் எவ்வளவு அழகாக சொல்றாருன்னு பாருங்க. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகிறது. ஒரு தரிசு நிலத்துல நீர் இல்லை, அந்த நீர் இல்லாமல் இருந்து அந்த தாவரத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படாது. ஆகவே அது மாத்திரம் இல்லை, அவர் தாவீது அரசன் பாருங்க 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் படுக்கையில் இருக்கும் போதும் உம்மை நினைப்பேன், நான் ராத்திரி விழித்தாலும் உம்மை நினைப்பேன், பகல் நேரத்திலேயும் உம்மை நினைப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் 24 மணித்தியாலத்தையே நான் உங்களுக்காக நினைக்கிறேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று தாவீது அரசன் சொல்கிறாரு. ரைட்? அப்போ தாவீது அரசனும் கடவுளும் எவ்வளவு நெருங்கிய ஒரு தொடர்புடைய இருவராக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு உணவு, உடை, உறையுள், நீர், காற்று எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாங்கள் கடவுளுடன் கொண்டு செல்லுகிற உறவும் எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுளை குறித்து நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடவுளுக்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக நாங்கள் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வது அவசியம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? வேதம் வாசிக்கலாம், தியானங்களில் ஈடுபடலாம், ஜெபம் செய்யலாம். இந்த மாதிரி பல்வேறு விடயம் மூலமாக கடவுள் எங்களுடன் பேசுவார். கடவுள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற டிரெக்ஷனை கொடுப்பார், வழிகாட்டலை கொடுப்பார். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லாவிட்டால் நீரின்றி வாடி ஏங்குகின்ற அந்த தாவரத்தை போல எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் காணப்படாது. ஆகவே பிள்ளைகள், இன்றைய தினமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. கடவுளுக்கு நீங்கள் காத்திருக்க போகிறீங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு காத்திருக்க போகிறீங்க, கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு உங்களுடைய முதல் படி உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஜெபமும் வேத வாசிப்பையும் நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க. ரைட்? அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன செயற்பாடு தருகிறேன். உங்களுடைய வீடுகளில் பாவித்து ஒதுக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அல்லது பல்வேறு புக்ஸ்லேருந்து எடுத்த பேஜஸை வச்சு நீங்கள் ஒரு சிறு புத்தகம் ஒன்று தயாரித்து கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் நீங்கள்
கடவுளுக்காக காத்திருந்த அனுபவித்த குறிப்பிட்டு அதற்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த பதில் உரையையும் நீங்கள் எழுதி கடவுளை துதிக்க போகிறீங்க. ரைட்? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காவது எங்கிக் கொண்டு இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எழுதுங்க, அது குறித்து ஜெபம் பண்ணுங்கள். அதை கடவுள் உங்களுக்கு எந்த விதத்தில் வழங்கினார்னு நீங்கள் திரும்ப எழுதி அதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்த போகிறீங்க. இது ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு வருஷத்தில் முடிக்க போகிற ஒரு விடயம் இல்லை. நீங்கள் இது கண்டினியூஸாக நீங்கள் இந்த புக்கை மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அந்த மனதுடன் பிள்ளைகளே, இந்த வாரத்துக்கான மனன வசனத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மிகவும் இலகுவான மனன வசனம், திருப்பாடல் 63:4. திருப்பாடல் 63:4. அதில் என்ன சொல்லுதுன்னா, என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன், கை கூப்பி உமது பேரை ஏற்றுவேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த தருணத்திலையும் ஆண்டவரை போற்றுகிற பிள்ளைகளாக, கை கூப்பி அவர்களுக்கு நன்றி செலுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போமாக. தேவன் தாமே உங்களையும் என்னையும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபத்துடன் நிறைவு செய்வோம். அன்பும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே சுவாமி, நீர் தாண்டி இந்த அருமையான தருணத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா பிதாவே சுவாமி, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காத்திருப்பது போல உமக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் உம்முடைய அந்த வலியுறுத்தலுக்காகவும் காத்திருக்கவும், அதன் மூலம் நாங்கள் பயனடைந்து நல்ல ஆசீர்வாதங்களை பெறுகிற பிள்ளைகளாகவும் மாற எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றும் இந்த பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே. ஆமென்.